வணக்கம் ஆனந்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஏற்கனவே கடந்த 31ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்டுள்ளது. அந்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கு பதிவு செய்து கடந்த 1ஆம் தேதி அன்று அந்த குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்ட பாலா மற்றும் ஜெயபால் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரையும் தூத்துக்குடி நீதித்துறை நடுவர் எண் 1 நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி முன்பு புகார்தாரரிடம் வாக்குமூலம் மற்றும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணையின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த கைது செய்யப்பட்ட இருவர் மட்டுமே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக வாக்குமூலம் பெறப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 2 குற்றவாளிகளை தவிர வேறு எந்த நபரின் குற்ற செயல் தொடர்பும் விசாரணையில் இதுவரை வெளிப்படவில்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 2 நபர்கள் மட்டுமே தொடர்புடையதாகவும் வேறு எந்த நபருக்கும் இந்த நிமிடம் வரை எந்தவித இந்த சம்பவத்தில் தொடர்பும் இல்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா IPS தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான தவறான வழி தவற செய்யும் அல்லது ஆதாரமற்ற தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என மாவட்ட SP அபிஷேக் குப்தா தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 2 மட்டுமே இதில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது என கூறப்பட்டு வந்த நிலையில் மாவட்ட SP அபிஷேக் குப்தா இதனை உறுதிப்படுத்தி அறிக்கை மூலம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஆனந்தி.